அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். துஹா தொழுகையில் எத்தனை ரக்காத்துகள் தொழ வேண்டும்? அதில் குறைந்த ரக்காத்துகள் எத்தனை? அதிகபட்சமாக எத்தனை தொழலாம்? அவைகளை இரண்டாக தொழ வேண்டுமா என்கிற கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. ஷேக் சாலிஹ் முனஜ்ஜித் ஹஃபிதஹுல்லா அவர்களிடத்திலும் இதே போன்ற கேள்வி கேட்கப்பட்டதற்கு அவர்கள் கீழ்காணுமாறு பதிலளித்திருக்கிறார்கள். கேள்வி எண் 2,09,657. கம் ரகாத்து சலாத்துல் லுஹா, லுஹாவினுடைய லுஹா தொழுகையின் ரகாத்துகள் எத்தனை? லக்கது சமயத்து அன்ன அக்கல்லஹா ரகாத்தானி வ அக்ஸருஹா சமானிய ரகாத். அந்த ரகாத்துகளில் மிக குறைந்தது 2 ரகாத்துகள் என்றும் அதிகபட்சமாக 8 ரகாத்துகள் வரை தொழலாம் என்றும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஹமத் தலீல், அதற்கு ஏதேனும் ஆதாரங்கள் இருக்கிறதா? ஹல் துசல்லா மசனா மசனா, துஹாவுடைய தொழுகை இரண்டாக தொழப்பட வேண்டுமா என்ற கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. அல் ஜவாப், அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி வபஅத். அகல்லு மா வரத ஃபீ ஸலாத்துல் லுஹா, லுஹா தொழுகையினுடைய விஷயத்தில் அதனுடைய ரகாத்துகளில் மிக குறைவாக வந்திருக்கக்கூடிய விஷயம் ரகாத்தானி, 2 ரகாத்துகள். ஃபகத் ரவல் முஸ்லிம் மின் ஹதீஸ் அபீ தர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ தர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, இது ஒரு நீண்ட ஹதீஸினுடைய கடைசி பகுதி. ஒவ்வொரு மனிதனும் காலையில் விழித்தெழுந்தவுடன் அவன் மீது 360 தர்மங்கள் கடமையாகின்றன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அதில் இதை யாரால் செய்ய முடியும் என்று கேட்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க, குல்லு தஸ்பீஹின் சதகா, குல்லு தஹ்மீதின் சதகா, ஒவ்வொரு சுபஹான் அல்லாவும் தர்மமாகும், ஒவ்வொரு அல்ஹம்துலில்லாவும் தர்மமாகும் என்று சொல்லிக்கொண்டே வரக்கூடியவர்கள் கடைசியாக சொன்னாங்க, இஜ்ஸு மின் தாலிக ரக்அத்தானி யர்கஉஹா மின் அல்-துஹா. இவை அனைத்தையும் விட அந்த 360 தர்மத்திற்கு போதுமானதாக இது இருக்கும் எது என்று சொன்னால், லுஹாவுடைய நேரத்தில் நீ தொழுகின்ற 2 ரக்அத்துகள் இவை அனைத்திற்கும் போதுமானதாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்போ இந்த ஹதீஸில் 2 ரக்அத்துகள் என்று என்ன செஞ்சிருக்கிறது, வந்திருக்கிறது. அதே போன்று புகாரியிலும் முஸ்லிமிலும் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவுசானி ஹலீலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி ஸலாஸின், எனது தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு வசியத் செய்திருக்கிறார்கள் 3 விஷயத்தை கொண்டு. சியாம் ஸலாஸத்து ஐயாம் மின் குல்லி ஷஹர், ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் நோன்பு நோக்கும்படியும், வரகாத்தை லுஹா, ஒவ்வொரு நாளும் லுஹாவுடைய நேரத்தில் 2 ரக்காத்துகள் தொழுது வரும்படியும், வன் ஊத்திர கபில அன் அனாம், நான் தூங்குவதற்கு முன்பாகவே என்னை வித்திரு தொழுது கொள்ளும்படியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு இந்த 3 விஷயத்தின் மீது வசியத் செய்திருக்கிறார்கள் என்று வந்திருக்கிறது. அப்போ இந்த ஹதீஸிலும் 2 ரக்காத்து என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்போ துஹாவுடைய தொழுகையில் குறைவானது என்ன அப்படின்னா 2 ரக்காத்து என்பது விளங்குகிறது. ஏனென்றா இதை விட அதிகமானதும் வந்திருக்கிறது. வமா அக்ஸருஹா ஃபலம் யர்து நஸ்ஸு ஃபி தஹ்தீத் தாலிக், அதில் அதிகபட்சமான ரக்காத்துகள் எவ்வளவு என்பதை மட்டிடுவதற்கு, இவ்வளோதான் என்று மட்டிடுவதற்கு தெளிவான எந்த ஆதாரங்களும் வரல. லாக்கின் சபத் அன்ஹு அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு செய்திருக்கிறார்கள். அன்னஹு ஸல்லல் துஹா அர்பஅன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 ரக்காத்துகள் துஹா தொழுதிருக்கிறார்கள் என்றும், தில்கல் அர்பா ரக்காத்து, சில நேரங்களில் இதை விட அதிகமாக இன்னொரு 4 ரக்காத்தையும் தொழுதிருக்கிறார்கள் என்றும் என்ன செஞ்சிருக்கிறது, வந்திருக்கிறது. வசபத் அன்ஹு அன்னஹு ஸல்லல்லாஹா சமானிய ரக்காத்தின் கமா ஃபி ஃபத்ஹி மக்கா, ஃபத்ஹ் மக்காவுடைய நேரத்தில் லுஹாவுடைய தொழுகை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 8 ரக்காத்துகள் தொழுதிருக்கிறார்கள் என்ற செய்தியும் வந்திருக்கிறது. ஃபகத் ரவல் முஸ்லிம் அன்ன முஆதத ரஹிமஹுல்லாஹ் சஅலத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, முஆதா அப்படிங்கக்கூடிய ஒரு தாபியான பெண்மணி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் கேட்டாங்க. அந்த செய்தி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கம்கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்துல் துஹா,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹாவுடைய நேரத்தில் எத்தனை ரக்காத்துகள் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று கேட்கப்பட்டதற்கு காலத் அவங்க சொன்னாங்க அர்பஅ ரக்ஆத்தின் 4 ரக்காத் தொழுவாங்க வயசீது மாஷா அதுக்கடுத்து அவங்க விரும்பிய அளவுக்கு என்ன செய்வாங்க அதிகப்படுத்தி கொள்வாங்க. பொதுவாக 4 ரக்காத் என்ன செய்வாங்க தொழக்கூடியவர்களாக இருந்தாங்க அப்படின்னு செய்கிறது வருகிறது. அதேபோல் இன்னொரு செய்தி உம்முஹானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லிமிலே இடம்பெற்று இருக்கிறது. காலத் காம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலா குஸ்லிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிப்பதற்காண்டி எழுந்திருச்சாங்க. சதர்த்து அலைஹி ஃபாத்திமத்து அஜ்மல்லாஹு தஆலா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிப்பதற்கு மறைவை என்ன செஞ்சாங்க ஏற்படுத்தினாங்க. சும்மா அஹத சௌபஹு பல்தஹப பிஹி சும்ம ஸல்லா 8 ரக்ஆத்தின் சுபஹத்துல் துஹா விசாசம் குளிச்சுட்டு தன்னுடைய ஆடை எடுத்து அணிந்து கொண்டு லுஹாவுடைய தொழுகையை 8 ரக்காத்துகளாக தொழுதார்கள் என்று என்ன செய்கிறாங்க உம்முஹானி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி என்ன செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இந்த செய்தி மௌசூஅத்துல் ஃபிக்ஹியா இடம்பெற்றிருக்கிறது. லா ഖിലാഫ பைனல் ஃபுகஹா அல் காயிலின் பி இஸ்திஹ்பாபி ஸலாத்துல் லுஹா பி அன்ன அகல்லஹா ரக்அத்தைன். ஃபுகஹாக்களுக்கு இடையிலே சட்ட வல்லுநர்களுக்கு இடையிலே எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை. லுஹாவுடைய தொழுகையில் மிக குறைந்த அளவு 2 ரக்காத் என்பதிலே எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. ஃபக்ரவா அன் அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னஹு قال ஜுஸு மின் ذلك ரக்அத்தைன் யர்கஉஹா மின் அல்-துஹா. மேலே பார்த்த அந்த ஹதீஸ் தான் 2 ரக்காத்துகள் லுஹாவுடைய நேரத்தில் தொழுவது அந்த 360 தர்மம் செய்ததற்கு சமமாக நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள்ல. அப்போ அந்த ஹதீஸ்ல எல்லாம் 2 ரக்காத் தான் வந்திருக்கு. அதெல்லாம் வச்சு நம்ம பார்க்குறப்ப லுஹாவுடைய தொழுகையில் 2 ரக்காத் தான் மிக குறைவான அளவு என்பதை நாம் என்ன செய்ய முடியும் புரிய முடிகிறது. ஆனால் நம்ம இஹ்தலஃபு அக்தரிஹா ஆனால் இதில் அதிகபட்சமானது எது என்பதில் தான் அறிஞர்களுக்கு மத்தியில் என்ன இருக்குது கருத்து வேறுபாடு இருக்கிறது. فذهب المالكية والحنابلة على المذهب إلى أن أكثر صلاة الضحى 8. மாலிக் மதுஹபை சார்ந்த இன்னும் ஹம்பலி மதுஹபை சார்ந்த அறிஞர்கள் அதிகமான பேர்கள் லுஹாவுடைய தொழுகையில் அதிகபட்சமானது 8 ரக்காத் என்பதாக சொல்லியிருக்கிறாங்க. உம்முஹானி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிச்சிருக்கக்கூடிய செய்தி என்ன பார்த்தோம். அதற்கு ஆதாரமாக 8 ரக்காத் அவங்க தொழுதுருக்கிறாங்க பத்தவுக்கு மக்களுடைய நேரத்தில் என்பதை நமக்கு என்ன செய்யறது தெளிவான ஆதாரங்கள் வந்திருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் அந்த தொழுகையை என்ன செய்வாங்கன்னா ரொம்ப லேசாக தொழுவாங்க. ரொம்ப நேரம் நீட்டி அந்த மாதிரி என்ன செய்ய தொல்ல மாட்டாங்க. என்ன செய்வாங்க குறைவாக கிராத் ஓதி குறைவான தஸ்பீகளோடு என்ன செய்வாங்கன்னா வேகமாக என்ன செஞ்சுருவாங்க தொழுதுருவாங்க. அதே நேரத்தில் வேற ஹனஃபியா ஷாஃபியா ஹனஃபி மற்றும் ஷாஃபி மதுஹபை சார்ந்த அறிஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அக்ஸர ஸலாத் துஹா 12 ரக்அத்தன் அதிகபட்சமாக 12 ரக்அத்துகள் வரை தொழலாம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஏனென்றால் وفي رواية عنه أن أكثر صلاة الضحى 12 ركعة لما رواه الترمذي والنسائي بسند فيه ضعف. 12 ரக்காத்துகள் என்று ஹதீஸ் வந்திருக்கிறது. திருமதியிலும் இருக்கிறது நசையிலும் இருக்கிறது. ஆனால் அதில் உள்ள அறிவிப்பாளர்கள் தொடர் பலகீனமாக என்ன செய்து இருக்குது. ஸோ அதனால் நாம் என்ன செய்ய முடியாது எடுத்துக்கொள்ள முடியாது. அதே நேரத்தில் வராஜ் அன்ன ஸலாத் லுஹா லைஸ அக்ஸரிஹ அதது முஅய்யன். அப்போ நமக்கு என்ன விளங்குது அப்படின்னா லுஹாவுக்கு இவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்டு சொல்ல முடியலை. இருந்தாலும் வந்திருக்கக்கூடியதை வச்சு அதிகபட்சமாக என்ன செய்ய 8 ரக்காத் தொழலாம் அப்படின்னு சொல்லலாம். அதில் பல் யுஸல்லி ஷக்ஸ் மாஷா மின் ரக்அத்தின் அலா அன் தகூன தில்க ஸலாத் மஸ்னா ரக்அத்தைன். ஒருத்தர் விரும்பிய அளவுக்கு 4 ரக்காத் தொழுதார். அப்புறம் அவருக்கு டைம் இருந்துச்சு கூட ஒரு 4 ரக்காத் அவர் தொழுகிறான்னு நினைக்கிறான்னு தொழுதுட்டு போகலாம். அதில் எந்த தடையும் இல்லை. ஆனால் அதை பொது விதியாக என்ன செய்யக்கூடாது ஆக்கக்கூடாது. பொது விதியாக என்ன செய்யக்கூடாது நான் 12 ரக்காத் தொழு அதனால் எல்லாருமே நீங்கள் 12 ரக்காத் தொழுவுங்க அப்படின்னு என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது. மாறாக விரும்பியவாறு என்ன செய்யலாம் தொழுது கொள்ளலாம். அப்போ இந்த விஷயத்தை என்ன செய்யணும் இது பண்ணணும். அது மாதிரி தொழுகிறப்ப 2 ரக்காத்தான் தொல்ல வேண்டுமே தவிர ஒரேடியாக 4 ரக்காத்து 6 ரக்காத்துன்னு தொழுது என்ன செய்யக்கூடாதுன்னா ஒரே சலாமில் அப்படி தொழக்கூடியவர்களாக என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது என்பதை என்ன செய்கிறாங்க அறிஞர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.